தமிழகம் முழுவதும் கூட்டுறவு மூலம் 84,000 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கூட்டுறவு கடனுதவி மூலம் 2.29 கோடி குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் விநியோகம் சீராக உள்ளதாகவும், புதிதாக ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணியும் தொடங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். 2.29 கோடி குடும்பங்கள் ஏதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. எப்படி நம்ம ஒரு நியாய விலை கடை நம்ம சொல்கிறோமோ அதில் 94 விழுக்காடு நியாய விலை கடையில் இவங்க நடத்துகிறாங்க. கைத்தறியில் கூட்டுறவு இருக்குது, பாலில் கூட்டுறவு இருக்குது, வீட்டு வசதியில் கூட்டுறவு இருக்குது. நீங்கள் எங்கும் கூட்டுறவு எதிலும் கூட்டுறவுங்கிறது ஒரு வாய் சொல்லலை. பட் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவையான அரிசி அடுத்த 3 மாதத்துக்கு 2-3 மாதம் கையிருப்பில் இருக்குது. பருப்பு, பாமாயில் சற்று நமக்கு தேர்தல் நேரத்தில் சற்று சிக்கலானால் கூட அது இப்போ ஸ்மூதன் ஆகி அது சப்ளையும் சீராக தொடங்கியுள்ளது. அதே மாதிரி மற்ற எல்லாமே கையிருப்பில் நம்மக்கிட்ட இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. புதிய ரேஷன் கார்டுகள் கொடுப்பதற்கும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து திருப்பி கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக எடுக்கிறோம்.